ஹலோ கைஸ், இந்த வீடியோ யாருக்காகனா இப்போ யாரெல்லாம் இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்றீங்க, அதாவது கல்ஃப்ல இருந்து இந்தியாவுக்கு போறீங்களோ இல்ல வேற கண்ட்ரீஸ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகுறீங்கன்னா நீங்க பழைய ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்க ஏர் சுவிதாங்கிற ஒரு இதை வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஏர் சுவிதாங்கிறது ஆல்ரெடி கொரோனா டைம்ல வந்து நம்ம கவர்மெண்ட் எடுத்த ஒரு ப்ரோக்ராம். அது எதுக்காகனா யாரெல்லாம் வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வைரஸ் இது இருக்கா அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு இது. அதே மாதிரி இப்போ இது எதுக்காக தொடங்கியிருக்காங்கன்னா, எபோலான்னு ஒரு வைரஸ் வந்து அவுட் பிரேக் ஆயிட்டு இருக்கு. இது காங்கோ அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ அந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வர்றவங்களும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வர்றவங்களும் டீட்டெயிலை வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இது. இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, கூகுளுக்கு போங்க. கூகுளில் போய் ஏர் சுவிதா 2.0 அப்படின்னு வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏர் சுவிதா செல்ஃப் டிக்ளரேஷன் தான். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலயே கேட்கும் உங்களோட ஃபுல் நேம் என்ன, உங்க பாஸ்போர்ட்ல எந்த மாதிரியான நேம் இருக்கு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபோன் நம்பர், அப்புறம் நீங்க எந்த டைம்ல வந்து டிராவல் பண்றீங்க, எந்த டேட்ல டிராவல் பண்றீங்க, உங்க கூட யாராவது டிராவல் பண்றாங்களா, நீங்க எந்த கண்ட்ரி வழியா நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபிளைட் வந்து ஏறுறீங்க, இது எல்லாம் கேட்கும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அதாவது உங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலும் ஃபோன் நம்பரும் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஹெல்த் டிக்ளரேஷன், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஃபீவர் இல்லை அப்படின்னு ஹெல்த் டிக்ளரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா அப்புறம் வெரிஃபை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்துடும். இதை காமிச்சா மட்டும்தான் இந்தியன் ஏர்போர்ட்டில் நீங்கள் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் எங்கனாலும் உள்ள என்ட்ராக முடியும். ஸோ இது தெரிஞ்சு வச்சுடுங்க. இது வந்து எப்போ பண்ணலாம்னா, நீங்கள் வந்து இப்போ டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, உங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு 24 ஹவர்ஸில் வந்து 24 ஹவர்ஸ்ல இருந்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ்ல இருந்து பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னால் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் செல்ஃப் செக் அதாவது ஆன்லைனில் செக்இன் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சீக்கிரம் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாதான் இப்போ வர முடியும். மேபி இதை வந்து இமிகிரேஷன் இதுலையோ இல்லைன்னா உங்களோட கவுண்டர்லையோ வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. தென் என்னன்னா, இந்த எபோலா வைரஸ்ங்கிறது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா, ஒருத்தங்கிட்ட இருந்து அவங்களோட பிளட் மூலமாவோ இல்ல உடம்புல இருந்து வெளியே வர நம்ம சலைவாவா இருக்கட்டு, இல்ல ஸ்வெட்டிங்கா இருக்கட்டு, இல்ல யூரினா இருக்கட்டு, இல்ல வாமிட் பண்றதா இருக்கட்டு, இல்ல அவங்க யூஸ் பண்ற அதே ஊசி போட்ட நீடில யூஸ் பண்றதா இருக்கட்டு, இந்த மாதிரியான இது மூலமா தான் ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து மெயினா அனிமல்ட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இது வேக்சினேஷன் கண்டிப்பா இருக்கு, ஆல்ரெடி இதுக்கான வேக்சினேஷன் இருக்கு. தென் இது வந்து ஒரு பிரிவென்டபிள் மெஷருக்காக தான் கண்ட்ரிஸ் வந்து எடுக்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா இது வந்து என்ன பண்ணா, இது ஒரு டெட்லி வைரஸ் தான். ஏன்னா இது அஃபெக்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ் அண்ட் நம்மளோட கிட்னியா இருக்கட்டு, கணையமா இருக்கட்டு, இந்த கல்லீரலா இருக்கட்டு, இது எல்லாத்துலயும் என்ன ஆகும்னா பிளட் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆர்கன் ஃபெயிலியர் வந்து நடந்து வந்து இந்த டெத் நடக்கும். இது ஆல்ரெடி அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து எப்படி சொல்லலாம், ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படும், இல்லை பிபியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சப்போர்ட் தேவைப்படும், இதில் ரெக்கவர் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து இந்த காங்கோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருந்து ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப உஷாராக இருங்க. மோஸ்ட்லி அந்த கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஏர் சுவிதாவையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே டியூன் கைஸ், பை.